கடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையில் தனி அணி அமைத்து போட்டியிடப்பட்டது. ஆனால் படுதோல்வி அடைந்தது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று அண்ணாமலை டெல்லி சென்று தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். இதையடுத்து தேசிய தலைவர் நட்டா கடிதத்தை வாங்கிக் கொண்டார். தன்னை மேலிடம் நீக்கிவிடும் என்பதை தெரிந்து கொண்ட அண்ணாமலை கடந்த வாரம் டெல்லி சென்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திக்க விரும்பினார். ஆனால் அவர்கள் சந்திக்க மறுத்துவிட்டனர். உடனே நட்டாவிடம் சென்று இங்கிலாந்துக்கு படிப்புக்கு செல்வது குறித்து பேசியுள்ளார். அப்போது வெளிநாட்டில் இருந்தபடியே கட்சியை கவனித்துக் கொள்கிறேன் என்று கேட்டிருக்கிறார். பிரதமர் அமித்ஷாவிடம் பேசி முடிவெடுப்பதாக நட்டாவும் கூறியுள்ளார். இதற்கிடையில் 3 சிறுமிகள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து இங்கிலாந்தின் பல பகுதிகளில் போராட்டம், கலவரம் வெடித்து வருகிறது. வன்முறை சம்பவங்களும் நடந்து வருகின்றன. இதனால் இந்தியர்கள் கவனத்துடன் இருக்குமாறு லண்டனில் இருக்கும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிக்கையை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான அமர் பிரசாத் ரெட்டி, இங்கிலாந்துக்கு பயணம் செய்வது தற்போது உள்ள நிலையில் பாதுகாப்பானதாக இல்லை என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அண்ணாமலை தனது பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை மறைமுகமாக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. தனது பயணத்தை பாதுகாப்பு காரணம் காட்டி ரத்து செய்துவிட்டால் தமிழகத்தில் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று கருதுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தற்போது அண்ணாமலை குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.